ஃபஸ்ட்டு க்ரீன் மட்டன் செய்கிறதுக்கு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் மட்டன், உப்பு, கொஞ்சம் ஆயில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு நல்லா 10 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, முந்திரி பருப்பும் கசகசாவும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே சாப் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாடை இல்லாத வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிற டைமில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சுருண்டு திக்காக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு வரணும். அவ்வளோதான், நம்ம க்ரீன் மட்டன் ரெடி. Thanks for watching.